இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், அவங்க வந்து அது சம்பவம் நடந்துட்டு போலீஸுக்கு கிடைக்காத ஃபுட்டேஜ் இதெல்லாம். லவ் பண்ணுறதுனால வந்த மாப்பிள்ளை எல்லாமே அவாய்ட் பண்ணி உங்கள் பிள்ளையை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடணும். என் பையன் உயிர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உயிர்? இது குழந்தையாக இருந்தது பையன், அதுக்கப்புறம் ஒரு பருவத்துக்கு வருது. இந்த மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு பிறந்த நாளுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு ஓன்னு கத்திட்டு அழுந்தது. அதுக்கப்புறம் தொடர்பு கட்டாயிடுச்சு. எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முகமது ஆசிக்கை கொன்றே தீர வேண்டும் என அந்த கும்பல் கத்தியால் அவரை அடுத்தடுத்து குத்திய போது மொத்த தமிழகமும் அதிர்ந்து போனது. எப்போதும் பரபரப்பாக இருக்கும் தருமபுரி நகரத்தில் தொப்பிவாப்பா என்ற உணவகத்தில் யாருடனோ செல்போனில் உரையாடி கொண்டிருக்கும் இவரது பெயர் முகமது ஆசிக். தருமபுரி இலக்கியம்பட்டியைச் சேர்ந்த ஜாவித் என்பவரின் மகன் இவர். 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 3 ஆண்டுகள் சமையல் கலை பட்டய படிப்பு முடித்திருந்தார். சென்னையில் பயிற்சியை முடித்த ஆசிக் 15 நாட்களுக்கு முன்னர் தான் தொப்பிவாப்பா உணவகத்தில் கிரில் மாஸ்டராக பணிக்கு சேர்ந்து இருந்தார். பையன் வந்து ரொம்ப அமைதியான பையன் சார். எல்லாருக்கிட்டையும் தானாச்சு தன் வேலையாச்சின்னு இருப்பான். யார் ரொம்பக்கும் போக மாட்டான். அவன் வீட்டில் இருக்கிறது கூட இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது. அவ்வளோ அமைதியான பையன், அவ்வளோ காமான பையன். எங்கள் ஏரியாவில் அவன் வேலை செஞ்ச இடத்துல அனைத்து பேர்கிட்டையும் நல்ல பேர் எடுத்து பையன். அவனுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டான். தன்னோடையே வச்சுக்குவான், தன்னோடையே முடிச்சுக்குவான். தனக்கு நடக்க போகுதுன்னா அவன் ஏற்கனவே என்கிட்ட சொன்ன விஷயந்தான். நீங்கள் போய் அதிகமாக பொண்ணு வீட்டார்கிட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இன்னும் டார்ச்சர் அதிகமாகும். அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பொண்ணுக்கு தேவையில்லாத இன்னும் பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதிகமாக எதுவும் பேசிக்க வேண்டாம். நான் சொல்கிறப்போ போய் நம்ம பெண்ணை கூப்பிட்டு வந்துடலாம் பேசி அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். அந்த பொண்ணுக்கு பேர் சாரான்னு பேர் வச்சதும் என் பையன்தான். முகமது ஆசிக் நண்பர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்றபோது எடுத்த புகைப்படங்களை அவரது தந்தை நம்மிடம் காட்டினார். முகமது ஆசிக்கின் நட்பு வட்டாரம் மூலம் அறிமுகமானவர்தான் சாரா. ஊரெல்லாம் சுற்றி வந்து மரணம் மட்டுமே நம்மை பிரிக்கும் என்ற சினிமா வசனத்திற்கு உயிர் கொடுத்தது ஆசிக் சாரா ஜோடி. சார், அவங்க பொண்ணோட தாத்தா அவங்க பூர்வீகம்னு பார்க்கும்போது தருமபுரி பக்கம் ஒரு கிராமம். பொண்ணுக்கும் பையனுக்கும் சார் அவங்க படிக்கிற காலத்தில் நண்பர்கள் மூலிமா சமூக வலைத்தள தொடர்பு ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு காதலாக மலர்ந்தது. அது அந்த பொண்ணு வந்து சித்தா படிச்சிருக்கு சார். வயசு என்னுடைய கணக்கு என் பையனோடைய ஒரு 2 வயசு கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பெருசாக எங்களுக்கு ஒன்றும் தடை கிடையாது. அது எங்கள் இஸ்லாத்துலேயும் அதுக்கு அனுமதி உண்டு. அவங்க ஒரு தனியார் மருத்துவமனையில் படிப்பு முடிச்சுட்டு ட்ரைனிங் இதெல்லாம் அதுக்காக போயிட்டு இருந்தாங்க. சாரா சித்த மருத்துவம் படித்தவர். இருவரும் சுமார் 50 கிலோமீட்டர் இடைவெளியில் இருந்தாலும் செல்போன் மூலமாகவும் முகநூல் வழியாகவும் காதலை வளர்த்து வந்தனர். ஜாவித்தும் அவரது மனைவியும் ஏற்கனவே காதல் திருமணம் செய்தவர்கள். அதிலும் ஜாவித்தின் மனைவி இந்துவாக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர். ஜாவித்தின் மனைவி வீட்டார் இப்போதும் ஜாவித் குடும்பத்தாருடன் நெருக்கமாகவே இருக்கிறார்கள். தங்கள் மகனும் சாராவோடும் அவரது உறவினர்களோடும் மகிழ்ச்சியாக வாழ்வான் என நினைத்து காதலுக்கு பச்சை கொடி காட்டியிருந்தார் ஜாவித். பொண்ணை வந்து நான் நேரில் வந்து பார்த்ததில்லை. ஃபோட்டோஸில் இவங்க 2 பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸில் தான் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு அதுக்கு ஃபோன் போடும், வாழ்த்துக்கள் சொல்ல. என் பையனுக்கு என்ன உறவுகளோ அந்த உறவை சொல்லி கூப்பிடும். சித்தப்பானா சித்தப்பா, அவங்க பாட்டி கிட்ட எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது பாட்டி அப்படின்னு பேசியிருக்கு, உங்க உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க, உடல்நிலை பார்த்துங்க, அந்த மாதிரி உறவு முறையாக பேசுவாங்க. இதில் பார்த்துங்க, இது ஒரு பெரிய ஃபோட்டோ. இதில் பாருங்கள், ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நின்று இங்கெல்லாம் பாருங்கள், அவங்க நின்றுருக்கிறது. அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து நின்று செல்ஃபி எடுத்த ஃபோட்டோஸு இது. இந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றும் அவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க தனியாக இருந்தது, இது குழந்தையாக இருந்தது பையன் பாருங்கள், இது குழந்தையாக இருந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ஒரு பருவத்துக்கு வருது. இந்த மாதிரி அவனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு பிறந்த நாளுக்கு அந்த பொண்ணு வந்து கிஃப்ட் பண்ணது. பொண்ணு கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் இவங்க சந்திக்க செய்ய இவங்களுக்கு வீட்டுக்கு தெரிய வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சந்திக்கிறது தொடர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே நிறுத்திட்டாங்க பெண்ணை. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் சார். அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன், எங்கள் கூட்டு குடும்பம், நான், எங்கள் அப்பா, சித்தப்பா, எங்கள் அத்தை, இந்த மாதிரி கூட பிறந்த உறவினர்கள்லாம் ஒரு 4-5 குடும்பம் இருக்குது. அந்த பொண்ணை பார்த்து கூப்பிட்டா தான். அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லும் போது என்கிட்ட சாரா பேசுகிற மாமா அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லுமா அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசுங்க, என் வீட்டில் இது பண்ணுறாங்க. நாங்கள் அது எல்லாமே சொல்லியிருக்காமா, பட் எந்த இதில் தொடர்பு கொள்வது என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் அப்படியே விட்டுட்டோமா, நீ ரொம்ப நாளாக தொடர்பு கொள்ளாதனால சரி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாக நீங்கள் பிரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நானும் அதை பற்றி பேசலை அப்படின்னா,
இல்லை எனக்கு தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிற வீட்டில் எங்கள் அப்பாவோட நம்பர் தரேன், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கன்னு அந்த பொண்ணு அவங்க அப்பாவுடைய நம்பர் கொடுத்தது. நான் தருமபுரியிலேருந்து என்ன பையனுடைய அப்பா பேசுகிறேங்க, நீங்கள் பொண்ணோட அப்பா சாராவோட அப்பாவான்னு கேட்டேன். இல்லைங்க நான் சாராவோட சித்தப்பான்னு சொன்னார். உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அது ஒத்து வராதுங்கன்னாரு. ஒத்து வராதுன்னு எப்படிங்க, அவங்க சின்ன பிள்ளைங்க மனசார விரும்பிட்டாங்க, அவங்க சந்தோஷமாக அவங்க பிடிச்ச வாழ்க்கை செஞ்சு வைக்கிறது நம்ம இதுங்க. நான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேங்க கொடுங்க அப்படின்னேன். உடம்பு சரியில்லாமல் வீட்லேயே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், அவர்கிட்ட பேச முடியாதுங்க, பேசினா இன்னும் கொஞ்சம் மன வளர்ச்சிகளுக்கு ஆளாயிடுவாருன்னாங்க. முகமது ஆசிக் தனது தந்தையிடம் சென்று சாராவை பெண் கேளுங்கள் என்று என்றைக்கு கேட்டாரோ அன்றே பிரச்சனை தொடங்கிவிட்டது என்கிறார் ஜாவித். உங்கள் மதம் ஜாதி வேறு, எங்கள் மதம் ஜாதி வேறுங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க அதிகமாக பேசுனது வந்து பணத்தை பற்றி தான். பணம் தகுதி. சரிங்க அப்படின்னா இனிமேல் என் பையன்கிட்ட நீங்கள் அந்த பொண்ணை பற்றி பொண்ணுக்கிட்ட சொல்லிவிடுங்க, பையனை எந்த தொடர்பு கொள்ள வேண்டாம், நாங்கள் அவங்க பேசுனாங்க, நாங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டோம், உங்கள் பொண்ணை நீங்கள் பார்த்து நல்லபடியாக நீங்கள் பார்க்குற மாதிரியே கட்டி வச்சுக்கோங்க, பையன் வாழ்க்கையில் அவங்களும் குறுக்க வர வேண்டாம், உங்கள் பொண்ணோட வாழ்க்கையிலையும் என் பையன் குறுக்க வர மாட்டான் அப்படின்னு பேசி முடித்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். மதம், வசதி வாய்ப்புகள் இப்படி ஏதேதோ சொல்லி சாராவின் சித்தப்பா சாராவை கட்டி கொடுக்க முடியாது என மறுத்திருக்கிறார். அதே சமயம் ஆசிக் இருக்கும் மனதில் இன்னொருவருக்கு இடமில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டார் சாரா. இதனால் மீண்டும் மீண்டும் பெண் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ஜாவித். அதே மாதிரி அவங்க சகோதரர்கள் மூலியமாக வந்து பையன்கிட்ட தொடர்பு கொண்டு ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க, நேர்லேயும் வந்து பேசியிருக்காங்க. அது இந்த நான் பேசுனதுக்கு அப்புறம் பொண்ணு கூட்டு போனது, நானும் இந்த மாதிரி பொண்ணு சொல்லுது கூட்டு வந்துடலான் இருக்கிறேன்னா கூட்டு வர வேண்டாமா, நம்ம பெரியவங்ககிட்ட பேசி முடிவு எடுத்து முறைப்படி திருமணம் பண்ணி கூட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் அவங்க கொடுக்கல. லவ் பண்ணுறதுனால வந்த மாப்பிள்ளை எல்லாமே அவாய்ட் பண்ணிடுச்சுன்னா அதே வெளிப்படையாக சொல்லுமா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு வந்த மாப்பிள்ளைங்கிட்ட இது சொல்லியிருக்குங்க. எதை பண்ணாலும் இது இப்படியே பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை நாளுமா நானும் உங்களே வீட்லேயே இதே மாதிரி பார்த்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க முன்னாடி நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முட்டாள்தனமாக செய்கிற, சரி அந்த பையனே கட்டி வச்சிடறான், நீ இருக்கிறது ஒரு பொண்ணு எங்கள் கூடயே வந்து இருந்துக்க சொல்லு, வசதியும் இதாக என்னென்ன தேவையோ எல்லா வசதியும் பையனுக்கு செஞ்சு கொடுத்துடலாம், அவங்க வீட்டுக்கு தேவையானதும் வசதி என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலான்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு சரின்னு இப்போதைக்கு சொல்லுங்கள், நல்லபடியாக திருமணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பொண்ணு சொன்னதாக என் மனைவிக்கு அவங்க கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. என் மனைவி என்கிட்ட அன்றைக்கி பேசினாங்க 26ஆம் தேதி. சம்பவத்தை அன்றைக்கி காத்தால பொண்ணு பேசியிருக்கு சார் பையன்கிட்ட, இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. சாரா வீட்டில் எல்லா வசதியும் இருக்கிறது. அவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பதற்கு அவரது இரட்டை அண்ணன்களான ஜனரஞ்சனும் ஜன அம்சப்பிரியனும் தயாராக இருந்தார்கள். அவர்களின் பாசம் போலியானது என்பதை சாரா சரியாகவே கணித்து வைத்திருந்தார். ஆனால் சாராவை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்த அவரது அண்ணன்கள் சம்பவத்தன்று ஆசிக்கை தேடி நண்பர்கள் சிலருடன் தர்மபுரி புறப்பட்டார்கள். அவர்கள் தர்மபுரிக்கு வந்து சேர்ந்த சில மணி துளிகளில் ஆசிக்கை வீழ்த்தி விட்டார்கள். அன்னைக்கு இரவு இவங்க வந்தது எல்லாமே பார்த்துட்டு இவங்க பேச தான் வந்திருக்காங்கன்னு யதார்த்தமாக பேசியிருக்காரு தம்பி. பொண்ணோட பிரதர்லாம் வந்திருக்காங்களே, பொண்ணு இந்த மாதிரி சொல்லிச்சே இது சம்மந்தமாக பேச வந்திருக்காங்களான்னு தான் அவன் யதார்த்தமாக வரான். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் யதார்த்தமாக வரான், அவன் ஃபோன் பேசிகிட்டே இருப்பார், சேரை இழுத்து வாங்க உட்காருங்கன்னு வர, இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் கத்தி எடுத்து குத்துறாங்களாம். நான் பார்க்கல, பார்த்தவங்க பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி நிற்கிறவன் ஒரு அடி அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு ஓடும்போது அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது வலிக்கு விழுந்துடுறான். இந்த விழுந்த உடனே தான் போய் ராடால் அடிக்கிறாங்க, மறுபடியும் குத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் கேட்கும்போது செய்யும்போது நம்ம பேசுறது பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் என் மனநிலை என்னென்னு தான் எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், அவங்க வந்து அது சம்பவம் நடந்துட்டு போலீஸ் கிடைக்காத ஃபுட்டேஜ். இதெல்லாம் கொலைக்காரர்கள் இறங்கி பாருங்கள், சம்பவம் நடந்துட்டு கத்தி கழுவுறது இந்த கார் ஆகும். என்னுடைய நண்பர் எனக்கு வந்து ரகசியமாக கொடுத்தார் ஒரு ஃபுட்டேஜ். இது வந்து இறங்கி போகிறாங்க, அப்புறம் கையில் கத்தி இந்த சாக்கு பையில் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு குத்திட்டு வந்து கழுவுறாங்க பாருங்கள் கத்தி. பார்த்துருக்கேன், தெரியுதுங்களா? அவங்க பொண்ணெல்லாம் அவங்க கட்டுப்படுத்தி வைக்கணும். என் பையன்கிட்ட வந்து என் பையனை மிரட்டுறதும் அது திட்டமிட்டு கொலை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இது கண்டிப்பாக குற்றவாளிகள் எந்த வகையிலும் தப்பிக்கவே கூடாது. கடுமையான ஒரு தண்டனை இந்த அரசு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நான் தான் அழைப்பு கொடுத்தேனே, நீங்கள் எங்களை மதிக்கவே இல்லையே. நீங்கள் வந்து வசதி காரணம் காமிச்சிட்டீங்க, அந்த காசு 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 வசதி அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பில் இருக்கீங்கன்னா, நம்ம எதை பண்ணாலும் எந்த தப்பு பண்ணாலும் காசை வச்சு ஏதாவது ஒன்று யாரையா ஒன்று வச்சு காசு மூலிமா வெளியே வந்துடலாம், சரளமாக நம்ம பழைய மாதிரி இருக்கலாம்
அப்படின்ற ஒரு நினப்பு ஒரு ஆணவத்தில் தான் இருந்திருக்கீங்க நீங்கள். இந்த சம்பவம் நடந்து மறாவது நாள் பேசுனாங்க எனக்கு. 27ஆம் தேதி காலையில் 7:30 7:40 மணி இருக்கும். எனக்கு புது நம்பராக இருக்கேன்னு சொல்லி நான் அது கால் வந்தது எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. பார்த்தேன் புது நம்பராக இருக்கேன்னு விட்டுட்டேன். மீண்டும் வந்தது, மீண்டும் எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மனைவிக்கு வந்தது அதே நம்பர்லேருந்து. அதுக்கப்புறம் இதே நம்பரில் தான் எனக்கு வந்தது. யாருன்னு பாருங்கள், கேளுங்க, யாராவது தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், துக்கம் விசாரிப்பாங்க இருக்கலாம் அப்படின்னுமா. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து எதாவது பிரச்சனையா, ஆஷிக்கு எதாவது பிரச்சனையா என்னன்னு ஒரு மாதிரி பதட்டமாக பேசிச்சு. உங்கள் அண்ணனுங்க இந்த மாதிரி கொண்டுட்டாங்கம்மான்னொடனே அந்த பொண்ணு ஓன்னு கத்திட்டு அழுந்தது. அதுக்கப்புறம் தொடர்பு கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் மீண்டும் வேறு ஒரு நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது. அந்த காலை எடுத்து பேசும்போது நீங்கள் யாருங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னாங்க. அந்த குரலை கேட்கும்போது ஒரு முதுமையான குரல், ஒரு 55 60 அந்த மாதிரி வயசு இருக்கும். நீங்கள் யாருங்க, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நீங்கள் தான் எங்க சொல்லணும். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் யாருங்க பேசுகிறீங்க, நாங்கள் தருமபுரியிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு யாருங்க வேணும்னா. தருமபுரிங்களான்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை, இது என்னுடைய வீடு, இங்கே இப்போ யாருமே இல்லை. இங்கே வந்தாவே என்னுடைய பையனுடைய நினைப்புகள் தான் எனக்கு வருது. எந்த பக்கம் திரும்பினாலும் என்னுடைய பையனுடைய, எனக்கு ஒரு ஆண் என்னுடைய மனநிலையே இந்த மாதிரி இருந்தால் ஒரு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதை பார்த்தாலும் எதை பண்ணாலும் பையன் நினைப்பாவே இருக்காங்க. 2 நாள் முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வரலாம், எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம், போட்டதெல்லாம் போட்ட மாதிரியே இருக்குது, வரலாம் அப்படின்னு சொல்லி இரவில் கூப்பிட்டு வந்தோம். ஒரு 9:15 இருக்கும். அந்த நிலைமையில் வரும்போது அங்கே தெரு நுழைவாயிலே ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு பக்கம் வர வர ரொம்ப கத்த அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே வண்டி திருப்பி மீண்டும் கூப்பிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. இங்கே முழுமையாக கூப்பிட்டு வரல வீட்டாங்க. இந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்கு, இந்த அளவுக்கு இவங்க வராங்கன்றது அவங்களுக்குள்ள தொலைபேசிலையோ நேரடியாகவோ நடந்திருக்குது. அது எங்ககிட்ட கொண்டு வரலாம நாமளே பேசி ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்திக்கலான்னு மனசுலேயே வச்சுட்டு இருந்திருக்கான். ஃபோன் வரும், ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போயிடுவார். போயிட்டு பேசிவிட்டு சத்தமாக பேசுவார். நீங்கள் வந்து எங்கள் ஊரில் பண்ணிட்டு போயிடுவீங்களா, அப்படி எங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களாம் அப்படி விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காருங்க. அப்படி இப்போ உங்கள் காசு பணம் உங்கள் பிள்ளையை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்குமா, இந்த விட்டுருங்க, என் குடும்பம் இப்படி பண்ணிட்டீங்க ஓகே, உங்கள் குடும்பம், உங்கள் இப்போ குற்றவாளியாக இருக்கிற இப்போது உங்கள் 2 மகன்கள், உங்கள் மகளுடைய நிலைமை என்னன்னு பெற்றவங்கக்கிட்ட நான் கேட்குறேன். உங்கள் காசு பணத்தை வச்சுட்டு உங்கள் குற்றவாளியாக இருக்கிற மகன்களுக்கும் சரி, அந்த உங்களுடைய பெண்ணுக்கும் சரி, நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க முடியுமா, இல்லை நீங்கள் இந்த சம்பவத்தால் சந்தோஷமாக இருப்பீங்களா கடைசி வரைக்கும்? இனிமேலாவது அந்த பொண்ணோட நிலை என்னன்னு தெரியல, இனிமேலாவது அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக என்ன தேவையோ அதை பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு சந்தோஷமாக வாழ்கிறது.